இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பழுத்த மரத்தில் தான் கல்லறி விடும். இந்த தேர்தலில் மகத்தான ஒரு சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடல் தேர்தல் களத்தில் யுத்தத்தை நடத்தி காட்டுகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னு சொன்னால், ஜனநாயகத்தை பணநாயகத்தால் வீழ்த்த முடியாது என்று இருந்த நிலையை பணநாயகத்தை வீழ்த்திய ஜனநாயகனாக இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். இது இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்கேயும் நடந்திருக்காத ஒரு அதிசயம், அற்புதம். அப்படி அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டிருக்கின்றார். இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு புரட்சி தளபதி விஜய் தான். மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் அம்மா அவர்களைப் போல வாழ்நாள் முதலமைச்சராக இவர் தான் தமிழகத்தில் நீடிப்பார். அவர் மூலமாக மக்கள் பணியாற்ற என்பதுதான் எங்களுடைய நோக்கம். திரைத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் இருப்பார். ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் யாராக இருந்தாலும் அவருடைய கடமை. அந்த வகையில் அவர் சந்தித்த நேரத்தில் நாங்கள் இந்த மெர்சல் படம் திரையிடுவதற்கு துணையாக இருந்தோம். அது அந்த நிலையில் அன்றைக்கு அவர் கலைஞராக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு அமைச்சராக, இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் அவருடைய தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று வருகின்றோம். இதில் எந்த நேரமும் இல்லை. இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பழுத்த மரத்தில் தான் கல்லறி விடும். இந்த தேர்தலில் மகத்தான ஒரு சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடல் தேர்தல் களத்தில் யுத்தத்தை நடத்தி காட்டுகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னு சொன்னால், ஜனநாயகத்தை பணநாயகத்தால் வீழ்த்த முடியாது என்று இருந்த நிலையை பணநாயகத்தை வீழ்த்திய ஜனநாயகனாக இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். இது இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்கேயும் நடந்திருக்காத ஒரு அதிசயம், அற்புதம். அப்படி அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டிருக்கின்றார். இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு புரட்சி தளபதி விஜய் தான். மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் அம்மா அவர்களைப் போல வாழ்நாள் முதலமைச்சராக இவர் தான் தமிழகத்தில் நீடிப்பார். அவர் மூலமாக மக்கள் பணியாற்ற என்பதுதான் எங்களுடைய நோக்கம். திரைத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் இருப்பார். ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் யாராக இருந்தாலும் அவருடைய கடமை. அந்த வகையில் அவர் சந்தித்த நேரத்தில் நாங்கள் இந்த மெர்சல் படம் திரையிடுவதற்கு துணையாக இருந்தோம். அது அந்த நிலையில் அன்றைக்கு அவர் கலைஞராக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு அமைச்சராக, இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் அவருடைய தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று வருகின்றோம். இதில் எந்த நேரமும் இல்லை.